என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் எதையெதையோ நினைத்து கவலைப்படுவதற்கு உனக்கு நேரம் இருக்கின்றது. ஆனால் உனக்கான நல்லதை சொல்வதற்காக உன்னை தேடி வந்த என்னை மட்டும் அலட்சியம் செய்து கண்டும் காணாமல் கடந்து போய்க் கொண்டிருக்கின்றாய். கண்ணை திறந்து பார். உன்னுடைய கண்ணெதிரே உன்னை காப்பாற்றும் பெரிய சக்தியாக, இந்த பிரபஞ்சத்தின் சக்தியின் உருவமாக உன்னுடைய அப்பா உன் கண்முன்னே வந்திருக்கின்றேன். இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றித்தானே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். அது ஏன் நடக்கின்றது என்று புரியாமல் தவிக்கின்றாய். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்றும் நான் சொல்கின்றேன். அத்தனையையும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பலித்தே தீரும். உன்னுடைய மன குழப்பத்தில் இருக்கும் போதே முதலில் என்னுடைய நாமத்தை சொல்லிவிட்டு பெருமாளே என்று சொல்லிப்பார். உன்னுடைய மனதில் தெளிவான ஒரு மனநிலையை நீ நிச்சயம் அடைவாய். உன்னுடைய மனதிற்குள் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு யார் காரணமாக இருந்தாலும் இப்போது அவர்களை பற்றி உன்னுடைய மனதை கலவரப்படுத்திக் கொள்ளாதே. எல்லாவற்றையும் சரி செய்யத்தானே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நான் இப்போது உனக்கு கொடுக்கும் வாக்கானது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பலித்தே தீரும். எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகின்றது. ஒரு விஷயத்தை நீ சிந்திப்பதற்கும் மற்றவர்கள் சிந்திப்பதற்கும் வேறுபாடு உண்டு. உன்னை பற்றி உன்னை விட யாராலும் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியாதல்லவா? உனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் உடனேயே அதற்குள் முழுவதுமாக மூழ்கிவிடாமல் அந்த பிரச்சனை எதற்காக வந்திருக்கின்றது என்று சற்று தூரமாக சிந்தித்து பார். அதை உன் பிரச்சனை என்று நினைக்காமல் மற்றவர்களுக்கு அந்த பிரச்சனை வந்துள்ளது, நீ என்ன செய்ய போகின்றாய் என்று மனதிற்குள் சிந்தனை செய்தாலே உன்னுடைய மனதிற்குள் நான் வந்து அமர்ந்து உனக்கான நல்ல தீர்வை நிச்சயமாக கொடுப்பேன். உன்னை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களிடம் உன்னை பற்றி புரிய வைக்க நீ முயற்சி செய்ய வேண்டாம் என்றல்லமே. நீ புரிய வைக்கின்றேன் என்று எதையாவது சொல்ல போனால் அது மீண்டும் வேறொரு பிரச்சனையில் தான் வந்து முடியும். என்ன நடந்தாலும் பொறுமையாக இரு. நேரம் வரும்போது எல்லோரும் எல்லாவற்றையும் தானாகவே புரிந்து கொள்வார்கள். என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். உன்னுடைய பெருமாள் நானே உன்னை பற்றி அவர்களுக்கு புரிய வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்லவற்றையும் நானே முன்னிருந்து நடத்தி வைப்பேன். நீ செய்கின்ற நன்மையும் தீமையும் தானே உன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப உனக்கே வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. புரிந்து கொள். எப்போது நல்லது நினைக்க தயங்காதே. உன்னுடைய புத்தியை எப்போதும் நல்ல நிலையில் வைக்க தவறாதே. அப்போதுதான் நீ எடுக்கும் எந்த ஒரு முடிவும் நல்லதாகவே முடியும். அதுதான் உன்னுடைய எதிர்காலத்தையும் வழிநடத்தி செல்லும். என் தங்கமே, இப்பொழுதும் என்னுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்று முடிவோடு இருக்கின்ற உனக்காகவே இந்த பிரச்சனை வந்தாலும் உனக்காக சரி செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் சரி செய்கின்றேன் என் செல்லமே, நீ வருத்தப்படாதே. அதே போல பலமுறை நான் நித்தமும் தேடி வந்து உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை கேட்க மறவாதே. எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தானே நான் சொல்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும்படி செய்ய போகின்றேன். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் மறைந்து விட்டது. உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் முன்பு நீ தலை நிமிர்ந்து வாழப் போகின்றாய். அந்த நாள் மிக விரைவில் வரப்போகின்றது. நடந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டதெல்லாம் போதும். நான் கொடுக்கும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கான வசந்த காலமாக இருக்க போகின்றது. இந்த நொடிவரை துன்பத்தில் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பமயமாக மாறப்போகின்றது என் செல்லமே. நான் எப்போதும் உன்னுடன் தான் உனக்கு துணையாக இருக்க போகின்றேன். நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய். நான் நிச்சயம் உன்னை வெற்றியடைய வைப்பேன். உனக்கான ஆறுதலாகவும் உனக்கு காவலாகவும் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன். உன்னுடைய நல்ல மனதிற்கு ஏற்ப உனக்கான வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்ததாக நான் மாற்றி காட்டப் போகின்றேன். நீ நல்லது செய்ய செய்ய உனக்கு செல்வமும் கூடிக்கொண்டே போகும். உன்னுடைய வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் நேரம் வந்து விட்டதே.
உன்னுடைய நல்ல மனதிற்கேற்றாற் போலவே உனக்கான விஷயங்களை உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். உன் வீட்டில் நடக்கப் போகும் விசேஷத்தை நானே முன்னின்று நடத்தி வைப்பேன். சீரோடும் சிறப்போடும் உன்னை வாழ வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன் என்றல்லமே. நீ கேட்டது கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகியிருந்தாலுமே கூட இப்போது உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்து விட்டது. நீ விரும்பியதையே நான் உனக்கு தரப்போகின்றேன். என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ வாழ்க்கையில் சந்திக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது துன்பமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை சமமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள் வளர்த்துக்கொள். அப்போதுதான் சந்தோஷம் வந்தாலும் அதிகமாக ஆட வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கு அமையாது. துன்பம் வந்தாலும் சோர்ந்து போய் மூளையில் முடங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அதனால் நம்பிக்கையோடு அனைத்தையும் கடந்து செல், நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் தடைகளும் தடங்கல்களுமாகவே இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக முடித்துவிட முடியவில்லை. ஏதேனும் ஒரு தடையோ தடங்கல்களோ அந்த விஷயத்தில் வந்து விடுகின்றது. போராடி போராடிதான் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கின்றது. இந்த தடைகளை நீக்கிவிடுங்கள் அப்பா. எனக்கும் அனைவருக்கும் நடப்பதை போன்று எளிதாக ஒரு விஷயத்தை நடத்தி கொடுங்கள் என்றுதானே கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளுக்கும் தடங்கல்களுக்கும் 50% அந்நியர்கள் பொறுப்பாவார்கள். ஆனால் மற்றொரு 50% தடைகளுக்கும் தடங்கல்களுக்கும் காரணமாக நீதான் இருக்கின்றாய். என்ன அப்பா, என்னுடைய வாழ்க்கைக்கு நானே தடங்கல்களாக இருக்கின்றேனா என்றுதானே கேட்கின்றாய்? ஆம் தங்கமே, நீ என்றால் உன்னுடைய குணநலன்கள், நேர்த்தியான குணநலன்களை பெற்றவள் தான் என்னுடைய பிள்ளை. அதில் எப்போதும் ஒரு குறையும் இல்லை. ஆனால் உன்னிடத்தில் இருக்கின்றதே கோபம், முன்கோபம், பதற்றம், பயம். இவைதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு தடை கற்களாக அமைகின்றன. நான் வீணாக கோபப்படுவதில்லை அப்பா. என்னுடைய கோபத்தை தூண்டி விடுகிறார்கள். என்னுடைய பொறுமையை இழக்கும்படியாக செய்கிறார்கள். அதீத துன்பத்தில் பொறுமை இழந்துதான் கோபப்படுகிறேன் என்று சொல்கின்றாயா? என் கண்மணியே, இப்போது நான் ஒரு உதாரணம் கூறுகிறேன், பொறுமையாக கேள். இதை இறுதி வரை கேட்டுவிட்டால் அதற்குள் இருக்கும் முழு அர்த்தம் உனக்கு புரியும். ஒரு வீட்டின் சமையலறையில் பாம்பு ஒன்று தெரியாமல் சென்று விட்டது. உள்ளே இருக்கும் பாத்திரங்களின் மீது மெல்ல மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதன் உடலில் ஒரு சிறு காயம் ஏற்பட்டு விட்டது. உடனே அங்கிருக்கும் ஒரு கூரான பொருளை அது கடிக்க முற்பட்டது. அது அந்த வீட்டில் இருக்கும் கத்தி. இப்போது அதன் வாய்ப்பகுதி கத்தியால் அறுபட்டதால் அதன் வாய்ப்பகுதியிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்து விட்டது. பாம்பிற்கு கோபம் தலைக்கேறி அந்த கூர்மையான கத்தியை தன்னுடைய உடலால் சுற்றி வளைத்துக் கொள்ள முற்பட்டது. தன்னுடைய பலம் முழுவதையும் அந்த கத்தியின் மீது செலுத்தி இறுக அந்த கத்தியை தன் உடலால் சுற்றி வளைத்துக் கொண்டது. கடைசியில் என்ன நேர்ந்தது? முழு உடலும் காயம்பட்டு வெட்டப்பட்டு ரத்தம் வழிய வழிய ஆரம்பித்தது. என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே அந்த பாம்பு தன்னுடைய கோபத்தால் செய்த காரியத்தால் அதன் உடல் வெட்டப்பட்டு இறந்து போனது. இதே போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அதனுடைய காயங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதன் பிறகு அதனுடைய வீரியத்தை அனுபவித்த பிறகு நாம் செய்த தவறு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதன் வீரியம் நம்மையே தாக்கும் போது நாம் செய்த தவறு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக இதிலிருந்து அப்போதும் விலகி போகாமல் மீண்டும் கடினமான வார்த்தைகளையே உபயோகிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அதன் பிறகு தம்முடைய மன நிம்மதியையும் இழந்து கோபம், பதற்றம், மன அழுத்தம் இவற்றால் உள்ளத்தையும் உடல் நலத்தையும்